வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோவில் வந்து ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக வந்து ஒரு 5 ஸ்டேஜை கடந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை தான் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. CWJ35 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் உள்ள எதனாலுமே நீங்கள் 35% ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு முடிக்கிறோம். நியூ இயர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படின்னா அதில் வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, PDF எல்லாமே இருக்குது. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து தான் ஜெயிக்க முடியும். இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, இப்போ ஃப்ரெஷராக பிகினராக உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதம் 2 மாதமாவது டைம் எடுக்கும் பேசிக்ஸை நல்லா கற்றுக்க. அது எப்படி ஸ்டேஜ் 1 பேசிக்ஸை நல்லா கற்றுக்கணும். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த கற்றுக்கிட்டதை கரெக்டாக சால்வ் பண்ணணும். டைமுக்குள்ளே இல்லை, ஃபஸ்ட்டு கரெக்டாக சால்வ் பண்ண தெரியணும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் எல்லாம் அப்போ தான் எடுப்போம். ஓரளவு நம்ம வந்து பிகினர்லேருந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஜ் 4 மார்க் டெஸ்ட்டு, இந்த PDF, இந்த லொசுக்குன்னு எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்குறது. சரிங்களா? அதுலேயும் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் மார்க் வரும். எடுத்தோடனே நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு 40 மார்க் டு 50 மார்க்கு, 20 மார்க்கு இப்படி தான் வரும். அதில் ஏதாவது கோட்டை விடுவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ண மார்க்கில் ஒரு லெவலுக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் நம்ம. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூ டிஸ்கிரிப்டிவ்னு இருக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமா தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 2ல் போயிடுச்சு, பாயிண்ட் 1ல் போயிடுச்சுன்னு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க நிறையா இருக்காங்க. அதே மிகப்பெரிய மிஸ்டேக்கு. நீ உள்ளே வந்துட்ட, நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அதுக்கான கால அவகாசம் இருக்கும். நம்ம கிராஜுவலாக தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கட்டும், சில ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பாயிண்ட் 1லலாம் ஃபெயில் ஆகிருப்பாங்களா அவங்களா இருக்கட்டும், நம்ம மேலே கோவப்படுறாங்க. மன கஷ்டமாக இருக்கும். கரெக்டு தான், நானும் அப்படிலாம் ஃபெயில் ஆகிருக்கேன். சரிங்களா? அப்படிலாம் ஃபெயில் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆஸ்பிரண்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரிப்பரேஷன் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, நீங்கள் இந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம கடந்து வந்தால் தான் ஜெயிக்க முடியும், டைம் எடுக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜிம்மு போகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கியா, அது வரையும் வலியை தாங்கிட்டே இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? வலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தால் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஸ்கிப் பண்ணிட்டு போனது தான் நிறையா இருக்கியா. நீ ஸ்கிப் பண்ணுறியா இல்லை கண்டினியூ பண்ணி ஜெயிக்கிறியா அப்படின்றத மைண்டில் வச்சுக்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.